Hi students, Unit 4 Exercise 4.1 பார்த்துட்டு இருக்கோம். அதில் third problem, given question, a vertical stick of length 6 meter. So vertical stick சொல்லிட்டாங்க. vertical shape நமக்கு slantingல தான் இருக்கும். So vertical stick ஒன்று இருக்கு. அது எவ்வளோ மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, 6 meter லைக். ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன். 6 மீட்டர்ல என்னது ஒரு vertical stick இருக்கு. ஓகேவா, 6 மீட்டர் 8. நெக்ஸ்ட் பாருங்க, காஸ்ட் எ ஷேடோ 400 சென்டிமீட்டர். ஸோ அதோட ஷேடோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 400 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வெர்டிக்கல் நமக்கு என்ன, வெர்டிக்கல் ஸ்டிக் இருக்கு, இதோட தான் நமக்கு என்ன ஆகுது, கீழே ஷேடோனா என்னது, தரையில் தான் விழும். எவ்வளோ இருக்குன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, 400 சென்டிமீட்டர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோட ஷேடோ இங்கே விழுது, ஷேடோ இங்கே கரெக்டாக இதில் விழுதும். ஸோ ஷேடோ, இதோட ஷேடோ கீழே விழுது 400 சென்டிமீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆன் த கிரவுண்ட் அண்டு. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் அட் த சேம் டைம், அதே டைம்ல என்ன நடக்குன்னா, எ டவர் காஸ்ட் எ ஷேடோ 28 மீட்டர் லாங். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்னொரு டவர் இருக்கு, அதோட ஷேடோ நமக்கு என்ன ஆகுது, 28 மீட்டர் லாங். ஷேடோ தான் 28 மீட்டர் கொடுத்துருக்காங்க, டவர் நமக்கு கொடுக்கல. ஸோ அப்போ இன்னொரு டவர் இருக்கு, அதோட நிழல் எவ்வளோ தூரம் இருக்கு, 28 மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. யூசிங் சிமிலாரிட்டி. ஸோ சிமிலாரிட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ கன்ஃபார்மா சிமிலாரிட்டி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த டயக்ராம் ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா வரணும். அப்போ அந்த டவர் கரெக்டா அதுக்கு நேராக தான் நிற்கணும். ஏன்னா நீங்க சம்டைம்ஸ் வேற எங்கேயாவது போடலாம், இங்க இருக்குன்னா பக்கத்துல இங்க கூட போட்டுக்கலாம். ஸோ அப்படி நீங்க போறீங்கன்னா, சின்ன போறீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஸ்டிக்கையும், இந்த இடத்துல என்ன போடணும், டவரையும் போடணும். ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன், ஸ்டிக்கும் பக்கத்துல இங்க பண்ண என்ன போட்டோம், டவரும் போட்டாச்சு. ஸோ ரெண்டுமே சிமிலாரிட்டின்னு கொடுத்தால ஒரே ஃபார்மேஷன்லாம் வரணும், ஒவ்வொரு பிளேஸ்ல போட முடியாது, ரெண்டுமே லைனா தான் வரணும். ஸோ அப்போ இது ஸ்டிக்கு, இது நமக்கு என்னது டவர்னு கொடுத்தாச்சு. ஸோ டவரோட ஷேடோ எவ்வளவு தூரம் விழுதுன்னு சொல்லிட்டாங்க, 28 மீட்டர். ஸோ ரெண்டுமே சிமிலாரிட்டின்றதால லைனா இதே பிளேஸ் தான் வரும். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதே பிளேஸ்ல கம்ப்ளீட் ஆகுது. இது எவ்வளவு ஆகும் சொல்லியிருக்காங்க, நமக்கு 28 மீட்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இது ஃபுல்லா சேர்த்து இது போடுறேன், 28 மீட்டர். ஸோ இது நம்ம யூசிங் சிமிலாரிட்டி தான் யூஸ் பண்ண போறோம். சிமிலாரிட்டா என்னும்போது இதோட ஷேடோ இங்க தானே படுது, அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ற மாதிரி லைன் போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். ஸோ நேம் போட்டா நம்ம ப்ராப்ளம் யூஸ் பண்ண முடியும். ஃபுல் ட்ரையாங்கிள்ன்றதால ஏ பி சின்னு கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராவா இங்க ரெண்டு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, டி இன்னு பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் வேணா இந்த இடத்துல நான் எதுக்கு நேம்னு எழுதிடுறேன். ஸோ நான் சைடில் இது ஃபுல்லாக எழுதிட்டேன். ஏபின்றது நம்மளோட டவரு, டிஇன்றது நம்மளோட ஸ்டிக்கு, அந்த வெர்டிக்கல் ஸ்டிக்கு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், பிசின்றது இந்த டவரோட ஷேடோ, இசின்றது இந்த ஸ்டிக்கோட ஷேடோ 400 சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் சைடில் எழுதிக்குங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு டயக்ராம் புரியணுக்காக நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை எழுதுனதுக்கப்புறம் நமக்கு சிமிலாரிட்டி கொடுத்துட்டாங்க. சிமிலாரிட்டி நம்ம என்ன பண்ணணும், இந்த டூ டயங்களையும் கம்பேர் பண்ணி நம்ம சம் போட போகிறோம். இதோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரியணும்ல, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர், டவரோட ஹைட் என்ன தெரியணும். ஸோ அப்போ இந்த பிளேஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நான் இது என்ன எடுத்துக்க போகிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு சைடு தான் நம்ம கம்பேர் பண்ணி போட போகிறோம். ஸோ இதில் பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிளும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தனித்தனியாக பிரித்து போடுறதுக்கு சின்னதாக போட்டும் நீங்கள் அப்படியே ஒரே டயக்ராமில் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நான் பிக்கஸ்ட் ட்ரையாங்கிளையும் சின்ன ட்ரையாங்கிளும் கம்பேர் பண்ண போகிறேன். ஏபி இருக்கா, அப்போ இதுக்கு டிஇ கம்பேர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபுல்லாக பார்க்கணும், ஏன்னா இது பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள், பிசி இசியோட கம்பேர் பண்ணணும். ஓகேவா. ஸோ நான் மறுபடியும் வேணா இதில் ட்ரா பண்ணுறேன். பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள், எப்போவுமே பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட்டும் அடுத்த ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணணும். ஏன்னா சில பேர் நான் ஹோம்ஒர்க்ஸில் கூட பார்த்தேன், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க. ஸோ எக்ஸ், இது ஃபுல்லாக நமக்கு பிசி என்னது 38 மீட்டர், இங்கே நமக்கு தெரியாது ஏபிசி. ஸ்மாலஸ்ட் ஒன் நம்ம என்ன வச்சோம், டிஇசி. இதோட லென்த் 6 மீட்டர், இது ஃபுல்லாக 400 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணலாமா, ஏபி பை டிஇ ஈக்குவல் டு, அடுத்து நமக்கு என்ன தெரியும், இது ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம், பிசி பை இசி. நம்ம அடுத்து இதுவும் எழுதிக்கலாம், ஏசி பை டிசியும். அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ப்ராப்ளத்தில் கேட்டது ஹைட் ஆஃப் த டவர் தான். அப்போ இந்த சைடு போதும். கேல்குலேட் பண்ண இன்னொரு வேல்யூ வேணுன்றதால தான் நான் பேஸையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 2 வேல்யூஸ் மட்டும் நமக்கு போதும். ஏபி வேல்யூ தெரியுமா, தெரியாது, அதுதான் எக்ஸ் நமக்கு, பை டிஇ வேல்யூ நமக்கு என்னது 6 மீட்டர் ஈக்குவல் டு பிசின்றது நமக்கு என்னது 28
ஈசின்றது 400 சென்டிமீட்டர். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எல்லா யூனிட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே 2 மீட்டர் இருக்குது, இது சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதையும் என்ன தான் மாற்ற போகிறோம், மீட்டர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னா அப்போ 400 மீட்டரில் எவ்வளோ இருக்கும், 4. ஸோ அப்போ 4 மீட்டர் ஈக்குவல் டு 400 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 400 சென்டிமீட்டருக்கு பதிலாக 4 மீட்டர்னு எழுத போகிறேன். 4. இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் தான் தேவை. அப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. டிவைடில் இருக்க 6 எங்கே போகும்போது மல்டிபிள் ஆகுமா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 28 × 6/4. ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ நான் கேன்சல் பண்ணுறேன். 4 டேபிளில் 7 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 7 × 6 இருக்கா, 7 6 are 42. ஸோ இந்த ஹைட் ஆஃப் டவர் நமக்கு என்ன இருக்கு சொல்லியிருக்காங்க, 42 மீட்டர். யூனிட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம எழுதணும். ஸோ லாஸ்ட்டாக கீழே ஆன்சரில் எழுதிங்க, எனக்கு பிளேஸ் இல்லைன்னு நான் எழுதல. லாஸ்ட்டாக ஆன்சரில் எழுதுங்க, ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 42 மீட்டர். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் போகலாம் பாருங்கள். 2 triangles PQR and QST. 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று PQR, இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, QST. ஸோ 2 இடத்துலையுமே நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், Qன்னு இருக்குது. அப்போ 2 ட்ரையாங்கிளும் ஒரே இடத்துல தான் நமக்கு மிங்கிளான மாதிரி வரப்போகுது. ரைட் ட்ரையாங்கிள் அட் P and S. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருக்கா, பியும் எஸ் நமக்கு என்ன சொல்லுங்க, ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிள் மீன்ஸ் என்னது, 90 டிகிரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லி ஆர் ட்ரான் அண்ட் சேம் பேஸ். ரெண்டுமே என்ன இருக்குன்னா ஒரே பேஸில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தனித்தனி ட்ரையாங்கிளாக வரையக்கூடாது, ஒரே பேஸ் மட்டும் யூஸ் பண்ணும். ஸோ அந்த பேஸ் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, QRன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆன் த சேம் பேஸ் QR அண்ட் ஆன் த சேம் சைட் ஆஃப் QR. ஸோ இது 1 டைம்ஸ் தான் வரும், நான் 2 டைம் எழுதிட்டேன், சாரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆன் த சேம் பேஸ் ஆஃப் QR. இந்த டயக்ராமில் 2த்துக்குமே ஒரே பேஸ் QR இருக்கணும், 2த்துக்கும் ஒரே சைடாக தான் QRும் இருக்க போது. இஃப் PR அண்ட் SQ இன்டர்செக்ட் அட் T. ஸோ PRும் STயும் எங்கே இன்டர்செக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, Tன்னு ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆக போகுது. ப்ரூவ் தட் PT × TR ஈக்குவல் டு ST × TQ. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்டிஷன் கொடுத்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். 2 ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, PQR and QST. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 2 ட்ரையாங்கிள் வரையவும் முடியாது, ஏன்னா நமக்கு ஒரே பேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு என்ன தெரியும், PUம் SUம் 90 டிகிரின்னு தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் பேஸ் தான் நம்ம எப்போவுமே டயக்ராமில் போடணும். ஜாமெட்ரி போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் தானே போடுவோம். அதே மாதிரி தான் பேஸ்மெண்ட் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சேம் பேஸ் நமக்கு என்ன கொடுத்தோம், QR. ஸோ அப்போது ஒரு பேஸ் நம்ம வரைய போகிறோம், QRன்னு வரைய போகிறோம், QR பேஸ். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், PR and SQ இன்டர்செக்ட் அட் T. ஸோ PRன்னு கொடுத்துருக்காங்க, STன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே எங்கே இன்டர்செக்ட் ஆகணும், Tன்னு ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். ஸோ இன்டர்செக்ட் ஆகுனா இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகணும் 2 லைன்ஸ். ஸோ இப்போ பாருங்க, ஆல்ரெடி என்ன இருக்கு, Q இருக்கு. நான் இப்படி லைன் போட்டேன்னா, 2 லைன் இப்படி போறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நேராக போடுறேன்னா 2 இன்டர்செக்ட் ஆகாது. அப்போ நான் என்ன பண்ணணும், இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி லைன்ஸ் போடணும். இப்படி ஒரு லைன் போடுறேன், இங்கே ஒரு லைன் போடுறேன். ஸோ அப்போ இது 2 இன்டர்செக்ட் ஆகுதுல்ல. ஸோ இதுதான் இன்டர்செக்ட். எனக்கு SQ, அப்போ Q இங்கே இருக்குது, அப்போ அதுக்கு நேராக இருக்க லைன் இதுதான் என்னது, S. அடுத்தது PR கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி R இங்கே இருக்குது, அப்போ இங்கே Tன்ற வேரியபிள் போட வேண்டியது தான். இன்டர்செக்ட் அட் T. ஸோ அப்போ இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட் பேர் தான் என்ன கொடுத்துருக்காங்க, Tன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் பாருங்க, QPRன்றது தான் ஒரு ட்ரையாங்கிள். Q இருக்கா, QPR இது ஒரு ட்ரையாங்கிள் ஆகும்னா இங்கே பாருங்க பாதியிலே நிற்கிதா. ஸோ அப்போ நம்ம இது ஃபுல் ஆகணும், QRPன்னும் போது இது இதோட ஜாயின் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, நமக்கு QSR கொடுத்துருக்காங்க, QSR கம்ப்ளீட் ஆகணும்ல. ஸோ அப்போ இதையும் என்ன பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் அவங்க கொடுத்த மாதிரி ஒரே பேஸில் ஃபார்ம் பண்ணியாச்சு. இது பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணால் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன்ஸ்லாம் தெரியும் பாருங்க. ஒன்று PS 90 டிகிரின்னு தெரியும். அடுத்து நமக்கு என்ன தெரியும் பாருங்க, Tன்ற வேல்யூ ரெண்டுத்துமே காமன் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்டிஷன்ஸ்லாம் எழுதிப்போம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், Pன்ற வேல்யூ Sன்ற வேல்யூ ரைட் ஆங்கிள் சொல்லிட்டாங்க. ஸோ ஆங்கிள் P அண்ட் ஆங்கிள் Q. ஸோ அண்ட் தேவையில்ல, ஈக்குவலே போட்டுக்கலாம். ரெண்டுமே நமக்கு என்னன்னு தெரியும், 90 டிகிரி. ஏன்னா ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரின்னு அர்த்தம். ஸோ எழுதியாச்சா? அடுத்து நமக்கு என்ன தெரியும், Tன்ற பாயிண்ட் காமன் பாயிண்ட், PR and ST intersect T. ஸோ
இந்த ட்ரையாங்கிளுக்கும் சரி இந்த ட்ரையாங்கிள் சரி ரெண்டுக்குமே எந்த இடத்துல காமனாக இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்னது டி. ஸோ அப்போ டீன்றது நமக்கு காமன் பாயிண்ட். ஸோ வெர்டெக்ஸ்ன்றது பாயிண்ட் தான் அர்த்தம். ஸோ வெர்டெக்ஸ் டி இஸ் காமன். ஸோ ரெண்டுக்கும் என்னன்னு சொல்லியாச்சு, டி வேல்யூஸ் காமன் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியும் பாருங்க, டி வேல்யூ காமன் தெரியும் போது அந்த ஆங்கிள்ஸ் நமக்கு இந்த இடத்துல ஆகும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிளா இருக்கும். ஏன்னா இங்கேயும் 90 டிகிரி சொல்லியாச்சு. இது என்னது 90 டிகிரி, இது என்ன சொல்லியாச்சு 90 டிகிரி. ஸோ ரெண்டுமே 90 டிகிரியில இருக்கு. அப்போ இந்த டி இன்டர்செக்ட் ஆகும்போது என்ன ஆகுமே ரெண்டுமே வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்னா இது ரெண்டுமே வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இந்த இடத்துல வெர்டிகலி ஆப்போசிட்டா இருக்கு டி வேல்யூஸ். ஸோ அப்போ ஆங்கிள்ஸ் நம்ம எழுதணுமா இல்லையா? இப்போ நான் ட்ரையாங்கிள்ஸ் எழுதுறேன். ட்ரையாங்கிள் PTQ ஈக்குவல் டு STR. ஸோ ரெண்டுத்துலையுமே டிடின்னு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு பாருங்க. ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கிறதால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரையாங்கிள் PTQ இந்த ட்ரையாங்கிளும் அடுத்து எனக்கு பாருங்க STR. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஈக்குவலாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளத்தை போட போகிறோம். இது நமக்கு என்ன ரெண்டுமே ஈக்குவல் சொல்லிட்டாங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இது சிமிலர்னு தெரிஞ்சிச்சு. அப்போ இது ரெண்டுத்துமே நம்ம என்ன எழுதணும் சிமிலர்னு எழுதணும். ஆர் சிமிலர். சிமிலர்னு எழுதிட்டேன். சிமிலர் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கம்பேர் பண்ணிக்கலாம். இதோட நம்ம நிறுத்த முடியாது, ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன கண்டிஷன் தெரியும், PUS 90 டிகிரி தெரியும், அது எழுதியாச்சு. டீன்றது காமன் பாயிண்ட் தெரியும். ஸோ காமன் பாயிண்டா இருக்கும்போது இது வெர்டிகல் லைன்ஸா இருக்கு. ஸோ இந்த வெர்டிகல் லைன்ஸ் நமக்கு வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் கண்டிஷன்ஸ் வரும். அதை எழுதி டூ சைட்ஸ் ரெண்டு ஆங்கிள் நமக்கு ஈக்குவல் சொல்லியாச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஏஏ நமக்கு தெரியல ஆங்கிள் சிமிலாரிட்டி. ஸோ அதை யூஸ் பண்ணி ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ நான் கம்பேர் பண்ற பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க PQ. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், நமக்கு இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஓகேவா, இது ரெண்டு ட்ரையாங்கிள். இந்த பேஸ் நமக்கு தேவையில்லை, இது ரெண்டு தான் நமக்கு இந்த ட்ரையாங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ட்ரையாங்கிள் PS PQ SRக்கு ஈக்குவல் பை SR ஈக்குவல் டு அடுத்து பாருங்க இந்த சைடு பாருங்க PT STக்கு ஈக்குவல். ஸோ PT STக்கு ஈக்குவல் டு அடுத்து இங்க பாருங்க QT பை RT. இது நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது ரெண்டுக்குமே அது காமன் பாயிண்ட் தான். இது ஆங்கிளா நம்ம யூஸ் பண்ணிக்க போறது இல்லை. PQ SR PT ST QT RT. ஸோ எழுதியாச்சு. நமக்கு தேவையானதுல இங்க என்ன இருக்கு பாருங்க. எனக்கு எப்பவுமே நம்ம 3 வேல்யூஸ் எடுத்துக்க மாட்டோம். இந்த ப்ராப்ளத்துல கூட பாருங்க நமக்கு தேவையான 2 வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும், ஏன்னா ஆன்சர் தேவை. அதே மாதிரி இங்க நமக்கு ஆன்சர் தேவையானதுல எதுலாம் இருக்கு பாருங்க. PT இதோ இருக்கு, அடுத்து TR. ஸோ அங்க TRன்னு வரணும். நம்ம RTன்னு ஃபார்மேஷன்ல எழுதிருக்கோம். ஸோ இதையும் நம்ம மாத்திக்கணும். TR அடுத்து ST TQ. ஸோ அப்போ அதை எப்படி எழுதணும் TQன்னு எழுதணும் ஃபார்மேஷன் படி. ஸோ TQ TRன்னு எழுதணும். ஸோ அப்போ நான் இதை சேஞ்ச் பண்றேன் TQ. ஸோ அப்போ இது எப்படி எழுதணும் நம்ம TRன்னு எழுதணும். இந்த 4 வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த தேர்ட் வேல்யூ இது நமக்கு தேவையில்லை. ஸோ நான் சும்மா அடிச்சிருக்கேன், உங்களுக்கு தேவையில்லைன்னு. இப்போ இதை அப்படியே எழுதுங்க PT பை ST ஈக்குவல் டு TQ பை TR. ஸோ இதை மாற்றி இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ப்ரூஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹென்ஸ் ப்ரூஃப் போகும்போது கரெக்டாக இருக்கணும். அதனால தான் நான் திருப்பி நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ டிவைட்ல இருக்க TR இங்கே போகும்போது என்ன ஆகும் மல்டிபிள் ஆகும். PT இன்ட்டு TR ஈக்குவல் டு டிவைட்ல இருக்க ST இதை போகும்போது மல்டிபிள் ஆகுமா TQ இன்ட்டு ST. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் வந்துச்சா பாருங்க PT இன்ட்டு TR ஈக்குவல் டு TQ இன்ட்டு ST. ஸோ அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஹோம்ஒர்க்காக படுங்க. ஃபிகர் 4.21. ஸோ இந்த டயக்ராம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 2 ட்ரையாங்கிள் அவங்களே ஃபார்ம் ஆகுது பாருங்க, இன்டர்செக்ட் ஆகி ரெண்டுலேயும் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் O இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஏவும் பியும் 90 டிகிரி. ஸோ இந்த டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. QA and PB are perpendicular to AB if AO equal to 10 cm and BO equal to 6 cm and PB equal to 9 cm. Find AQ. ஸோ இந்த பிளேஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டு தனித்தனியாக கூட இல்லை ட்ரா பண்ணிக்கோங்க. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடலாம், ஈஸியாக தான் இருக்கும். புக்கில் இருக்கிறது அப்படியே டீட்டெயிலாக காப்பி அடிக்காமல் நீங்களா ஸோ புரிஞ்சுக்கிட்டு லைன்ஸாக ஆர்டராக போடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.